வெல்கம் டு கல்லாபடிக்கம். அதாவது விரைவில் திரைக்கு வர இருக்கும் திரைப்படம் வணக்கம் பணியார். இந்த வணக்கம் பணியார் திரைப்படத்துல இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த திரைப்படத்தை விட சென்சார் கட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 இடத்துல கட் பண்ணிக்காங்க. 50 இடத்துல கட் பண்ணதுக்கு சென்சார் கட் பண்ணதுக்கு ரீசன் வந்து பலவிதமான காரணம் இருக்கு. ஆனா இந்த திரைப்படத்தை ஆனதுக்கு காரணம் வந்து பாட்டுல படம் வரத்துக்கு முன்னே இந்த படத்துல வந்து பாட்டுல வந்து சர்ச்சையை காட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடல்ட் ஒன்லி காமெடி. அடல்ட் ஒன்லி காமெடியில வந்து நெறைய வந்து மெசேஜ் இருக்கு, கருத்து இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அடல்ட் ஒன்லி காமெடி சில முக்கியமான இடத்தெல்லாம் வச்சிருக்காங்க. சோ அதுலயும் வந்து சென்சார் மாட்டிருக்கு. அதுக்கப்புறம் நடிகை திரிஷாவுக்கு கோடி ரூபாய். அதாவது திரிஷாவுக்கு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி பாட்டு இது பண்ணிருக்காரு. சென்சார்ல கட் ஆயிருக்கு. ஆயிஷாவுக்கு கோடி ரூபான்ட்டு. ஆனா திரிஷாவுக்கு கோடி ரூபாய்னா அப்ப அவ வந்து பணம் கொடுத்தா யார் வேணா வந்துருவாங்களா? அப்ப நடிகை திரிஷா வந்து பணம் கொடுத்தா கூப்பிட்டா வந்துருவாங்களா? இவர் சொல்ற அர்த்தம் அப்படிதான் இருக்குது. நான் இவர்கிட்ட நேரடியா வந்து நான் கேட்கிறேன். இத வந்து அவர் எப்படியோ வந்து பூசி மழுப்புறாரு அப்படியே. அவர் எதுக்கு அது மாதிரி பூசி மழுப்புறாரு எனக்கு தெரியல. அத நான் இப்ப அவர் பேசுறதே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அவர் எந்த விதமான எப்படி பூசி மழுப்புறான்ட்டு. ஏன்னா இந்த படத்துல வந்து மேல் ஜாதி கொம்பனும் கொஞ்சம் ஊற்று அப்படின்னு பாட்டோட வரிகள் வருது. அதாவது மேல் ஜாதி கொம்பனுக்கு கொஞ்சம் ஊத்து அப்படிங்கிறது. அப்போ வந்து மேல் ஜாதி கொம்பனுக்கு கொஞ்சம் ஊத்துனா இந்த கொங்கு மண்டலத்துக்காரலாம் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் கூட இந்த பாட்டு வரிகளை கேட்டு சூடு ஏறலையா? ஒருவேளை ரோஷம் இல்லையா கொங்கு மண்டலத்துக்காரங்களுக்கு? ஏன்னா எனக்கு கேட்டீங்கன்னா கொங்கு மண்டலத்துக்காரங்களுக்கு வந்து ரோஷம் இல்லை. ரோஷம் இல்லாததான் இந்த பாட்டு வரிகள் இந்த மாதிரி சர்ச்சையை கலப்பிட்டு எந்த விதமான கேள்வி கேட்காம இருக்காங்க. அப்ப கொங்கு மண்டலத்துக்காரங்க வந்து கீழ்ஜாதிக்காரங்க வந்து சரக்கு ஊத்துனாலும் வந்து ஏத்துப்பாங்க. அதே மாதிரி அப்ப இந்த மாதிரி வந்து அமைதியா கேள்வி கேட்காம இருக்கிறதுக்கு இன்னும் சொல்லுவாங்களே, கீழ் ஜாதி பொண்ணுங்க எல்லாம் வந்து அவங்க மேல் ஜாதி பசங்களுக்கு கட்டி வைக்கலாமே, அதை விட்டுட்டு எதுக்கு பண்றாரு? அப்ப வந்து இவங்க வழக்கம் பண்ணையார் படத்துல வரிகளை வந்து இவங்க எதுவுமே கேட்கறதா கொங்கு மண்டலத்துக்காக ரோஷம் கட்டவங்க, ரோஷம் கட்ட ஜாதியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு நான் கூட சொல்லலைங்க. இந்த கொங்கு மண்டலத்துக்காரங்களை தாக்கிதான் இது மாதிரிலாம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லும் போது பண்ணையார் தான் இதுக்கு பேடிட்டு இருக்காரு. இந்த படத்தை எடுத்த டைரக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவருதான் இந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காரு. இதை நீங்க நான் சொன்னது உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சீங்கன்னா கரூர் துரைராஜன் அவர்கள் வணக்கம் பண்ண டைரக்டர், ரைட்டர், பாடல் வரிகள் இது எல்லாமே அவர் தான். கொங்கு மண்டலத்துக்காரங்களா ரொம்ப மோசமான ஆளுங்க, ஜாதியில ரோஷம் கட்ட ஜாதி அப்படின்னு வந்து அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அவர்கிட்டயே பாத்துருக்கேன். பிரச்சனை சந்திப்பேன் எதிர்பார்க்கல. மேல் ஜாதிக்காரன் ஊத்துன கீழ் ஜாதிக்காரன் ஊத்துற பார்த்தா அதெல்லாம் நீங்க ஜாதியில கலப்பாதீங்க சார். சரி சார், நான் மேல் ஜாதி எல்லாருமே மேல் ஜாதி தான் சார். அது மாதிரி எல்லாரும் நீங்க சொல்றது மேல் ஜாதி சார். விஷயான சொல்றதுல வந்து நமக்காக ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கே நான் கேட்க மாட்டேன் சார். ஆடியோ லான்ச்ல கூட வந்து இந்த பொங்கு மடத்துக்காரங்க சலசலப்பு ஏற்பட்ட மாதிரி சலசலப்பு என்ன நீங்க அந்த மேல் சாதியை பத்தி பேசுனீங்க, மேல் சாதி சொன்னீங்க, அந்த மாட்டு தெரியுங்க. நாம மேல் சாதி பத்தி எதுவும் பேசலையே. இல்லையே, மேல் சாதி பத்தி நீங்க அந்த பாட்டு வரிகள் பாடல் சொல்றீங்க. அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஆடியோ லான்ச்ல இருக்கும்போது நான் இது கடவுள் கேட்டேன். எதுக்காக பாடல் வரியை வச்சிருக்காரு, இதை இது மாதிரி வெச்ச தொட்டு பாடல் வெளியே வரும்போது ஒரு சிக்கல வரும் சார். சார் மேல் ஜாதிக்காரன் கொஞ்சம் ஊத்துன்றது அது ஒரு சந்தம் நல்லா இருந்தது. இப்ப பாடல் அமைக்கிறதுக்கு வரிகள் வந்து எழுதுனேன். இல்லைங்க சார், நாங்க பக்கத்துல இருக்கும்போது ஏதாவது வந்து அது ஒரு பிரச்சனையை கலப்புற மாதிரி இல்ல சார். இல்ல சார், இந்த கான்ட்ரவர்சி இப்ப இந்த கான்ட்ரவர்சி உள்ள ஆகுது சார். இது தவிர்த்துக்கலாமே சார் சொல்றாரு. இல்ல சார், நாங்க எழுதும் போது நாங்க வந்து இது ஒரு சாதாரணமா நினைச்சோம். பட் ஆனா மேல் ஜாதிக்காரனை கொஞ்சம் ஊத்து மாட்டுக்கறி தூக்குன்றத ஒரு சாதாரணமா எழுதப்பட்ட வரிகள் தான். ஆனா இதை வந்து இவ்வளவு பெருசாக்க வேண்டியதில்லை. சாதாரணமா சால்னா கடை சாங், அது சரக்கு போட்டு பாடுற சாங்கு. அதுல எந்த ஜாதிக்காரன் குடிச்சா என்ன சார்? இல்லையா, அதுல இந்த சரக்கு போட்ட சாங்ல கூட நீங்க மேல் ஜாதிக்கு ஒரு 2 கும்புதல் சொல்லிருக்கீங்க. மேல் ஜாதிக்காரங்க வந்து வீத்தி பாடுற மாதிரி தானே சார்? மேல் ஜாதின்னு சொல்லிருக்கேன் சார். எந்த ஜாதி மேல் ஜாதி நீங்களே சொல்லிருக்கீங்க. அது நீங்க தான் சொல்லணும் சார். இந்த பாட்டு இல்ல சார், சர்ச்சை இல்ல சார் சார், ஒருவேளை படத்துக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கிறதுக்கோசரம் இப்படி கேட்சியா வச்சுக்கணுங்களா சார்? நாங்க என்ன படம் எடுத்து தியேட்டர் தான் சார் ஓடணும். நீங்க வெளியில மைலேஜ் ஸ்பீடுல ஓட பாக்குறீங்களே சார். அதாவது மேல் ஜாதி, அதாவது இதுல மேல் ஜாதின்றது யாரு? அப்ப அதை சொன்னீங்கன்னா தான் நான் சொல்ல முடியும். அதை நீங்க தான் சார் சொல்லணும்.
சார் நான் மேல் ஜாதி, எல்லாருமே மேல் ஜாதி தான் சார். அது மாதிரி எல்லாரும் நீங்க சொல்லவே இல்லை. மேல் ஜாதி சார். மேல் ஜாதிக்கு கொஞ்சம் முக்கியம் சொல்லிருக்கீங்க. மேல் ஜாதி யாரு அவங்க போம்பா சொல்லுங்க சார். மேல் ஜாதி சொல்லிருந்தீங்க. இல்ல சார், மேல் ஜாதின்னு எழுதிட்டேன். மேல் ஜாதிக்காரனுக்கு கொம்பு இருக்குன்னு எழுதிட்டேன். அது எந்த மேல் ஜாதி? அது நீங்க தான் சொல்லணும். ஏன்னா பாட்டோட வரைக்கும் நீங்க தான். வரிகள் அமைஞ்சது சார். மேல் ஜாதிக்காரனுக்கு கொஞ்சம் ஊத்துங்க. மேல் ஜாதிக்காரன் குடிக்க மாட்டேன்னா என்ன? அதான் சார், நான் கேட்கறது சரி. சார் ஆடியோல இல்ல சார், கேள்வி இல்ல சார், மேல் ஜாதினா யாரும் போகும்பா, அப்ப இந்த கீழ் ஜாதினா எனக்கு ரொம்ப தாழ்த்தி பேசுற மாதிரி எனக்கு ஆடியோல சலசா நீங்க அப்படி பார்த்தா மேல் ஜாதிக்காரனுக்கு ஊத்துனா கீழ் ஜாதிக்காரன் ஊத்துன பார்த்தா அது அதெல்லாம் நீங்க ஜாதியில கலப்பாதீங்க சார். சார் இல்ல சார், அன்னைக்கு நீங்க மாட்டுக்கறி நாட்டுக்கறி அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல சார், அன்னைக்கு அந்த பேட்டி எடுக்கும்போது நீங்க சொன்னீங்க, அப்ப நீங்க அதை மாத்தி வச்சீங்களா சார்? அதே மாதிரி இதுவும் மாத்தி வச்சிருக்கலாமே சார். சார் நாங்க செஞ்ச கவர்மெண்ட் சொல்லிச்சு, நான் மாட்டுக்கறி கட் பண்ண சொல்லிச்சு, கட் பண்ணிட்டேன். மேல் ஜாதிக்காரனுக்கு கொஞ்சம் கட் பண்ணு சொல்றதை கட் பண்ணிருப்பேன் சார். பிஜேபிக்கு பயந்துச்சுன்னு கேட்கறேன். அதான் பிஜேபி பயப்படல சார், கவர்மெண்ட் சொல்றதை கேட்கறேன் சார். காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தாலும் கேட்பேன், பிஜேபி கவர்மெண்ட் இருந்தாலும் கேட்பேன், வேற எந்த கவர்மெண்டா இருந்தாலும் கேட்பேன் பிஜேபி கண்ட்ரோல தான் சார் இருக்கு இப்போ. சார். எந்த கவர்மெண்ட் சொன்னாலும் கேட்பேன். நான் வந்து இந்தியன். இங்க நடக்கிற பிரச்சனை பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க as a ஒரு ப்ரொடியூசரா நீங்க எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? ஏன்னா நீங்க இது என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஜனநாயகன் வந்து 500 கோடிங்கிறாங்க, 1000 கோடிங்கிறாங்க, எதுன்னு எனக்கெல்லாம் தெரியாது. நான் ஒரு சின்ன ப்ரொடியூசரு, என் படத்தை ஓட விட்டுருங்க. த்ரிஷா பேட்டில் விஜய்க்கு போயிருந்தது. இந்த மாதிரி ஒரு சர்ச்சையான விஷயத்துல போயிருக்கும்போது நீங்க உங்க படத்துல வணக்கம் படத்துல வந்து த்ரிஷாவுக்கு கோடி ரூபாய் இருக்கிறீங்க. இப்ப இது மாதிரி சலசலப்பு வராது சார். சார் நான் எழுதுனது ஒரு வருஷத்துக்கு முன்னால ஏப்ரல்ல படம் ஸ்டார்ட் பண்றேன். ஏப்ரல்ல படம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு முன்னால 6 மாசத்துக்கு முன்னால எழுதிட்டு கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல கதை ப்ரிப்பேர் ஆகி பாட்டு ப்ரிப்பேர் ஆயிருக்கு. அப்ப வந்து பனையூர்ல த்ரிஷா இருப்பாங்கன்னு எனக்கு என்ன சார் தெரியும்? நான் தெரியாம எழுதிட்டேன் சார். அப்படின்னா அன்றே கணிச்சிட்டீங்களா சார்? அன்றே கணித்தார் வணக்கம் பண்ணைய டைரக்டர் அப்படின்னு வச்சுக்கலாமா சார்? வணக்கம் பண்ண டாக்டர் வச்சுக்கல சார், வணக்கம் பண்ண டாக்டர் எதையும் வச்சுக்கல. பாட்டு எனக்கு எழுதிட்டேன். இது 1.5 வருஷத்துக்கு பின்னால இப்படி ஒரு பிரச்சனையை சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கல சார். சிம்ரனுக்கு கோடி ரூபாய், கீர்த்தி சுரேஷ் கோடி ரூபாய், இல்ல இன்னும் எஸ்பியோ இருக்காங்க, அவங்க எல்லாம் கோடி ரூபாய் சொல்லாம த்ரிஷாவுக்கு மட்டும் கோடி ரூபாய் சொல்றதுனால என்ன அவசியம்? வேலை பூவத்தூர் நடந்த சம்பவத்துல அவங்க தெரிஞ்சிருக்கும், வேலை அதுல அவங்க லிங்க் பண்ணிருக்காங்க, வேலை அதனால நீங்க வந்து கோடி ரூபாய் சொல்ற பாட்டோட வரை கட்டிட்டீங்க. ஐயா. ஒவ்வொரு பத்தி எனக்கு தெரியாது, ஏற்கனவே பண்ணையார த்ரிஷாவை பத்தி எனக்கு தெரியாது. இது வணக்கம் பண்ணையா ஆடி வரும் த்ரிஷாவுக்கு கோடி ரூபாய். அவரு த்ரிஷா வேண்டான்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணுச்சு. பனையூர்காரர்கிட்ட இருந்து த்ரிஷா போடுங்க அதோட விட்டுருவோம். அததான் கேக்குறேன், ஏன் த்ரிஷாவை மட்டும் டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு புரிஞ்சு சார். இவர் என்னதான் வந்து த்ரிஷான்னு நம்ம சொன்னாலும் ஆயிஷான்னு தான் வருது. த்ரிஷா ஆயிஷாவுக்கு கோடி ரூபாய் வருது சார். நீங்க படத்தை ஓட மாட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நான் கொஞ்சம் பிளைட் என்ன வாழ விடுங்க. வரட்டுமா? நன்றி சார்.